புருஷனா? ஞாபகம் இல்லையா? அங்க பாரு, நம்ம கல்யாண காட்சி. நம்ம 2 பேரும் புருஷ பொண்டாட்டி ஆயிட்டோம்ல. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் புருஷனும் பொண்டாட்டி என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க சொல்லு? ஒரு தடவை நீ என்ன இறுக்கி அணைச்சுக்க. எப்படி இருக்க? நல்ல சுகமா இருக்கு. இதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்ச்சி இன்னும் சுகமா இருக்கும். என்னது? நம்ம முதல் இரவு. அப்படின்னா அது சொல்லி தெரியறதில்ல. கோவிந்தா, கோவிந்தா. என்னது என்னது? உடம்புல இருக்க வேண்டிய நைட்டு கவுனு அங்க இருக்குதா? எங்கேயோ இருக்கிற கூலியோட சட்டை இங்க இருக்குதா? சம்திங் ஹேப்பன்டா. அந்த அளவுக்கு உன்னை மறந்து எப்படி தூங்குனடி? படுக்கிறதுக்கு முன்னால பால் குடிச்சனா மயக்கம் வந்துருச்சு. அது என்ன விஸ்கியா பிராந்தியா மயக்கம் வர்றதுக்கு? அப்போ இந்த ஷர்ட் இங்க எப்படி தொடாத. அவன் தான் ஏதோ கண்கட்டி வித்து செஞ்சு இந்த சட்டையை இங்க கொண்டு வந்து போட்டிருப்பான். எனக்கு புரிஞ்சிருச்சு மம்மி. அவ ஏதோ ஒரு வழியில வந்து என் உடம்பே சுத்துற மாதிரி புத்தி புகட்டு வேணா. அந்த வழி இதுதான் போல இருக்கு. ஆமாமா, அவங்கிட்ட இந்த மாதிரி கண்கட்டி வித்த நிறைய இருக்கும். அவன் ஏதாவது செய்யறதுக்கு முன்ன நீ அவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இம்பாசிபிள். இன்னைக்கு கோர்ட்ல அவனோட ரேப் கேஸ் ஃபைனல் ஹியரிங். என் ஃப்ரெண்ட் லலிதாவை அழைச்சிட்டு போய் சாட்சி சொல்ல வைக்கிறேன். 7 வருஷம் தண்டனை வாங்கி தந்து அவன் வர்ற வழிக்கு நோ என்ட்ரி போர்ட் பர்மனண்டா போட வைக்கிறேன். அம்மா தாயே, உனக்கு கோடி கும்பிடு. இத்தனை நாளா என் பொண்ணுக்கு வந்த சம்பந்தம் எல்லாம் கெட்டு போறதுக்கு காரணம் நீதான் தெரிஞ்சுக்கிட்ட. நீ கொடுத்த வைர நெக்லஸுக்கு ஆசைப்பட்டு அவ தன்னோட தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்கிட்டா. அவ ஃப்ரெண்டுங்கிற பேர்ல நீ செஞ்ச துரோகத்தால அவளோட எதிர்கால வாழ்க்கை எரிஞ்சு போறதுக்கு முன்னால அந்த பகவான் இங்க கண்களை திறந்து வச்சுட்டாருமா. இங்க இருந்து போயிடு தாயே. என் பொண்ணு கோர்ட்டுக்கு வருவா, ஆனா உன்னோட இல்ல, உண்மையை சொல்றதுக்காக அந்த நிரபராதியோட. டோன்ட் வரி பேபி, அவன் உயிரோட கோர்ட்டுக்கு போக மாட்டான். போனமா சுடுகாட்டுக்கு தான் போவான். உன் பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணு இங்க விட்டுட்டு நீ மட்டும் தனியா கோர்ட்டுக்கு போ. கோர்ட்டுக்கு இந்த பொண்ணோட தான் போவேன், நிரபராதியா வெளியே வருவேன். எங்க அங்கிள் மரியாதையை காப்பாத்தலத்துக்கு உன்னை கோர்ட்டுக்கு போக விடாம நாங்க தடுத்துடுவோம். என் வில்லே கூட ஆட்ட முடியாது. முடியாதா? உன் வில்லி ஆட்டத்தை இவனை கொண்டு வந்திருக்கே. இவன் யாரு தெரியுமா? காஷ்மீர்ல பொழந்து பஞ்சாப்ல ட்ரைனிங் ஆன பகதூர் சிங். உன் பகதூர் சிங்க தூக்கி அஸ்ஸாம்ல வீசி எறிஞ்சிருவேண்டா. வில்லை கூட ஆட்ட முடியாது நீ. அப்ப இது
எங்கடி ஓட மக்களே வா. எதுக்குடா என்கிட்ட இப்படி உதவாங்கற? உனக்கு தண்டனை கிடைச்சா லஞ்சனி என் பொண்டாட்டி ஆயிடுவா. லஞ்சனி உன்னை மேரேஜ் பண்ணிக்கலனால பண்ணிக்க. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்ன ஜூலை 12 ராத்திரி என் சிவப்பு சட்டை ரஞ்சனியோட பெட்ரூம்ல எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கடா மாங்க தலையா. ஜூலை 12 லாத்திலியா? என்னது? ஜூலை 12ஆம் தேதி ராத்திரி தன் சிவப்பு சட்டை ரஞ்சினி ரூம்ல எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க சொன்னானா? அந்த ராஸ்கல்ட்ட அடி வாங்கிட்டு வந்தது பத்தாதுன்னு அவன் சொன்ன ஜோக்கையும் தூக்கிட்டு வந்தியா? ஜோக் இல்லங்க, நிஜம்தான். நேத்து நைட்டு ரஞ்சனி ரூம்ல சிவப்பு சட்டை இருந்ததை நான் பார்த்தேன். இது சூன்யமா தான் இருக்கும்.